வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணத்தில் தான் அயற்சொற்கள், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல். அதாவது சிலபஸில் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. அயற்சொற்களுக்கு எதிரான தமிழ்ச்சொல்லை அணைதல், அப்புறம் எதிர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது. வினைச்சொல் வினைச்சொல் அப்படின்னா அதுலேருந்து கொஸ்டின் வெவ்வேறு மாதிரி கேட்பாங்க. நம்ம வினைச்சொல்லோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி பார்த்துக்கலாம். இதுக்கான சோர்சஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூல் புக்கு படிச்சுக்குவோம். அது போக எக்ஸ்ட்ராவும் தான் பார்க்கணும். ஏன்னா ஸ்கூல் புக்கு மட்டும் போதுமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் இப்போ டிஎன்பிசி போயிட்டாங்க. ஸோ ஸ்கூல் புக்கு மட்டும் போதும்னு நம்ம அதை மட்டும் படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் ஓவராலாக எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம சரியாக ஆன்சர் பண்ணும்போது அந்த கண்டிப்பாக ஒவ்வொரு இப்போ வினைச்சொல்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தா தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நம்மளுக்கு வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு தெரியும். ஆனால் சில டெஃபினேஷனோட தான் அதுக்கு கூற்று காரணம் மாதிரி வைக்கிறாங்க டிஎன்பிசி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக நம்ம படித்தோம் அப்படின்னா தான் அதுக்கான ஆன்சர் எல்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சோர்சஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மட்டும் போதுமான்னு சொல்ல முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் டைப்பை நான் கொடுக்கல. அது வந்து ரிவிஷன் பண்ணும்போது கொஸ்டின் டிஎன்பிசியில் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு எழுத்தோ அல்லது பல எழுத்துக்களோ சேர்ந்து ஒரு பொருளை தருவதா நம்ம என்ன சொல்லுவோம்? சொல் அல்லது மொழி அப்படின்னு சொல்லுவோம். சொல்ல வந்து இலக்கிய அடிப்படையிலும் பிரிப்பாங்க, இலக்கண அடிப்படையிலும் பிரிப்பாங்க. இலக்கண அடிப்படையில் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல் அந்த 4ம் வந்து இலக்கண அடிப்படையில். இது வந்து இலக்கிய அடிப்படையில். இலக்கிய அடிப்படையில் வந்து சொல்லும் எப்படின்னா 4 வகைப்படும். இலக்கிய அடிப்படையில் சொற்களை எப்படி பிரிப்போம்? 4 வகைகளாக வந்து பிரிப்போம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கிய அடிப்படையில் வந்து சொற்கள் 4 வகைப்படும். அது எது எது அப்படின்னா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். அதாவது இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். இந்த டாபிக் எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னா, அயற்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அப்படின்னு சிலபஸில் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து போன குரூப் 4ல பார்த்தம்போது அவங்க அயற்சொல் மட்டும் கொடுத்து தமிழ்ச்சொல் கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சில கூற்று காரண வினாக்களும் கேட்டிருக்காங்க. அதுக்காகவே நம்ம கண்டிப்பாக இயற்சொல்னா என்ன, திரிச்சொல்னா என்ன, திசைச்சொல்னா என்ன, வடச்சொல்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான். ஓகேங்களா? இதுல இயற்சொல். இயற்சொல் அப்படிங்கிறது வந்து கற்றவர்கள், கல்லாதவர்கள். கற்றவர்களும் சரி, கல்லாதவர்களும் சரி எல்லாருக்குமே எளிதில் புரிந்து கொள்ற மாதிரி இருக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்க இயற்சொல். இயற்சொல் அப்படின்னா இயல்பா எல்லாத்துக்கும் புரியறது அப்படின்னு அர்த்தம். இயல்பா எல்லாத்துக்குமே புரியணும். படிச்சவங்களுக்கு மட்டும் புரியக்கூடாது. எல்லாருமே புரியறது தான் என்ன சொல்றாங்க இயற்சொல். அதாவது மரம், வீடு, நடந்தான். இப்போ படிச்சவங்களும் படிக்காத எல்லாமே அவன் வந்தான், போனான், நடந்தான். தமிழ் பேசக்கூடிய எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய சொற்களை தான் என்னன்னு சொல்றோம் இயற்சொல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இயற்சொல்லோட வகைகள்னு சொல்லி இருக்கு. இயற்சொல்லோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கும் 4 வகை இருக்கு. பெயர் இயற்சொல், வினை இடைச்சொல், பெயர் இணைச்சொல், வினை இயற்சொல், விடை இயற்சொல், உரி இயற்சொல் அப்படின்னு சொல்லி 4 வகைகள் இருக்கு. பெயர் இடைச்சொல் அப்படின்னா கண்ணன், மரம், பறவை இதெல்லாம் பெயரை குறிக்கிறங்காட்டி இது என்னன்னு சொல்லுவோம்? பெயர் இயற்சொல் அப்படிம்போம். நடந்தான், சிரித்தான், வந்தது இதெல்லாம் வந்து வினை இயற்சொல். நடந்தான், வந்தான், சென்றான் இதெல்லாம் சொல்றது என்ன? வினை இயற்சொல் அப்படின்னு அர்த்தம். இடை இயற்சொல்னா அவனை, அவனால். இடைனா அவனை அப்படின்னு அவனை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறங்காட்டி இந்த இடையில வரங்காட்டி இடைச்சொல் அப்படிங்கிறோம். உரிச்சொல்னா மாநகர். அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி காட்டுறதுக்கு இந்த மாநகர். நகர்ன்னு சொன்னா போதாதுன்னு உயர்வா காட்டுறதுக்காக மாநகர் அப்படின்னு சொல்றோம்ல, அதை தான் வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இயற்சொல்லோட வகைகள். அடுத்து பார்த்தோம்னா திரிச்சொல். கற்றோருக்கு மட்டும் விளங்குவது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா திரிச்சொல். இயற்சொல்னா கற்றவங்க, கல்லாதவங்க 2 பேருக்குமே புரியிற மாதிரி இருக்கும். அதாவது தமிழ் பேசுற அனைவருக்கும் புரியிறது தான் என்னன்னு சொல்றோம் இயற்சொல். ஆனா திரிசொல்ங்கிறது வந்து யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். மற்றவங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரிசொல்களையும் 4 வகையா படுத்துறாங்க. அதாவது பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு திரிச்சொல்லையும் 4 வகையா பிரிக்கிறாங்க. பெயர் திரிச்சொல் அப்படின்னா அலுவம், வங்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அலுவம், வங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கப்பலை குறிக்கக்கூடியது. இது படிச்சவங்களுக்கு தான் புரியும், சாதாரண மக்களுக்கு புரியாது. அடுத்தது வினை திரிச்சொல். வினை திரிச்சொல் அப்படிங்கிற இயம்பினான், பயின்றான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது வந்து வினையை குறிக்கக்கூடியதுனால இது வந்து வினை திரிச்சொல் அப்படின்னு வருது. அன்ன, மான அப்படின்னு அன்ன, மான
உரி திகழ்ச்சின்னா கூர்களி, கூர்களி, மா அதெல்லாமே உரிச்சொல்லுக்கான சொற்றொடர்கள். இதெல்லாமே வந்து எதுல படுத்துனா இலக்கியங்கள்லயும், கவிதை நூல்கள்ல தான் இந்த வார்த்தைகள வந்து பயன்படுத்துவாங்க அதிகமா. சாதாரண மக்கள் வந்து பேச்சு வழக்குல இத பயன்படுத்த மாட்டாங்க. அதனால இது என்னன்னு சொல்றோம்? திரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். திரிச்சொல்லும் வந்து 2 வகையா இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்கள். அதாவது ஒரே பொருளுக்கு ஒரு சொல்லுக்கு வந்து பல பெயர்கள் இருக்கும். அதையும் வந்து என்ன சொல்றோம்? ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்கள் அப்படின்னு. ஒரே பொருள் வந்து பல வார்த்தைகள்ல பிரிஞ்சு பொருள் குடுக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரி பொருள் குடுக்கும். அத வந்து பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள்ல முதல்ல எது வருது அப்படின்னா, வங்கம், அம்பி, நாவாய் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? கப்பல்ன்னு சொல்லுவாங்க. வங்கம், அம்பி, நாவாய் இதெல்லாம் என்ன சொல்றோம்? கப்பல்ங்கிறோம். இதத்தான் என்ன சொல்றாங்க? ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் அப்படின்னும். கிள்ளை, தத்தை, சுகம் இதெல்லாம் என்னன்னு குறிக்கும் அப்படின்னா, கிளி அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும். அதனால இது என்னன்னு சொல்றோம்? இதுவும் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல பார்த்தோம்னா, பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னா என்னன்னா, இதழ். இதழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதழ் அப்படின்னா, பூவின் இதழும் வரும். உதடுகளையும் குறிக்கும். கண் இமைகளையும் இதழ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பனையோடு, நாளிதழ், நாளிதழையும் இதழ்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இதழ்ங்கும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரி குறிப்பிடுறது என்னன்னு சொல்லுவோம்? திரிசொல் அப்படின்னு சொல்றோம். அதாவது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திசை சொல். திசை சொல் அப்படின்னா என்ன? பிற மொழிகளிலிருந்து தமிழுக்கு வழங்கி வருவது தான் என்னன்னு சொல்றோம்? திசை சொல் அப்படிங்கிறோம். திசைனா வெவ்வேறு திசைகள்ல இருந்து தமிழுக்கு வர சொற்களை தான் என்னன்னு சொல்றோம்? திசை சொற்கள். அதாவது தமிழ்நாட்டை தவிர்த்து வெளி மாநிலங்கள்ல இருந்து நம்ம பேசுற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறதும் திசை சொல் தான். வெளிநாட்டு மக்களோட சொற்களை நம்ம தமிழ்ல பயன்படுத்துறதும் என்னன்னா திசை சொல் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வடமொழி வராது. வடமொழி அப்படிங்கிறது தனியாவே நம்ம தமிழ்ல ஒரு வகையாவே இருக்கு. அப்போ வடமொழி அப்படிங்கிறது வராது. வடமொழியை தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை தான் என்னன்னு சொல்றோம்? திசை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். செந்தமிழ் நிலத்தோடு பன்னிரு நாடுகள். ஃபர்ஸ்ட்ல வந்து செந்தமிழ் நிலத்தோடு 12 நாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம் தமிழ் நூல்களிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு நாட்டில இருந்து நம்மளுக்கு வந்ததுதான் மொழிகள் அப்படின்னு விளக்கப்பட்டிருக்கு. பெற்றம் பசு அப்படின்னு சொல்லுவாங்க. தல்லைனா தாய்ன்னு அர்த்தம். அச்சன்னா தந்தை. பாலினா சிறுகுலம். இதுல பெற்றம் பசுங்கிறது தென்னாட்டு சொல் அப்படின்னு தென்பாண்டி நாட்டு சொல் அப்படிங்கிறாங்க. தென்பாண்டி நாட்டு சொல்லத்தான் என்னன்னு சொல்றோம்? பெற்றம் பசுன்னு. தல்லை தாய்னா குட்டநாட்டு சொல். குட்டநாடுங்கிறது எது? மலையாள சொல்லத்தான் சொல்றாங்க. பாலி சிறுகுலம்னா பூமி நாட்டு சொல். அதாவது ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து பயன்படுத்தினதா ஃபர்ஸ்ட் இந்த திசை சொற்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கியத்துல வழங்கிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா வடசொல். வடசொல்னே வந்து நம்ம தமிழ் இலக்கிய அடிப்படையில சொல்லோட வகைகள்ல ஒண்ணு இருக்கு. சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழ்ல இடம்பெற்றிருக்கிற சொல்லத்தான் என்னன்னு சொல்றோம்? வடசொல். வடசொல் அப்படிங்கிறது எந்த மொழியை குறிக்குது அப்படின்னா சமஸ்கிருத மொழியை தான் வடசொல் அப்படின்னு சொல்றோம். இதுலயும் இரு வகை இருக்கு. தற்சமம், தற்பவம். தற்சமம் அப்படின்னா வடமொழியில் இருப்பது போல தமிழ்ல எழுதுறது. வடமொழியில என்ன இருக்கோ அதே மாதிரி தமிழ்ல எழுதுறது தான் என்னன்னா தற்சமம் அப்படிம்பாங்க. இப்ப என்ன கமலம் அப்படின்னா க, ம, ல, இம் தமிழ் சொல்லி அப்படியே எழுதுறது. கமலம் அப்படின்னு தமிழ் மொழி எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதுறது. அலங்காரம் அப்படின்னா நம்ம தமிழ் எழுத்துப்படி அலங்காரம் இப்படின்னு சொல்லி எழுதுறது. இதை என்னன்னு சொல்றோம்னா தற்சமம் அப்படின்னு சொல்றோம். அதுவே பார்த்தோம்னா வட சொற்கள் உள்ள தமிழ் எழுத்துக்கள் வட சொற்களுக்கு தமிழ் எழுத்துக்களா மாற்றி எழுதுறது தான் என்ன அப்படின்னா தற்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வட சொல்லுக்கு தமிழ் எழுத்துக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தையவே மாத்துறது. அந்த வார்த்தையில எந்த சேஞ்சஸும் இருக்காது தற்சமம் அப்படிங்கிறதுல. ஆனா வந்து தற்பவம் அப்படிங்கிறது அந்த வார்த்தையிலேயே தமிழ் எழுத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவோம். எப்படின்னா லட்சுமி அப்படின்னு இருக்கு. இது வந்து லட்சுமிங்கிறது வட சொல்ல எப்படி சொல்லுதோ அதே மாதிரி தமிழ் எழுதியிருக்கோம் லட்சுமி அப்படிங்கிறத. ஆனா தமிழ் வார்த்தைகள் படி எப்படின்னா இலக்குமி அப்படின்னு எழுதுவோம். அதாவது லா அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து முதல் எழுத்தா வராது. ஸோ அதற்கு சார்பா உயிர் எழுத்து ஈ அப்படின்னு போட்டு லக்குமி அப்படின்னு நம்ம மாத்தி எழுதியிருக்கோம். அடுத்தது விஷம் அப்படிங்கிறத தமிழ்ல விடம் அப்படின்னு மாத்திருக்கோம். இதை என்னன்னு சொல்றோம்? தற்பவம் அப்படின்னு சொல்றோம். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கங்க. தற்சமம் அப்படிங்கிறது வடமொழியில என்ன பயன்படுத்துறோமோ அதே வார்த்தையில தமிழ்ல எழுதுறதா வந்து தற்சமம் அப்படிம்போம். ஆனா தற்பவம்னா வடமொழியில இருக்கிற வார்த்தைக்கு தமிழுக்கு தகுந்த மாதிரி மாத்தி எழுதுறது அப்படின்னு சொல்றோம். இப்போ கம்பராமாயணத்துல ஒவ்வொரு கேரக்டர் பேரையும் கம்பர் என்ன பண்ணியிருப்பாரு தமிழ் நடைமுறைக்கு பொதுவா லாமன், இலக்குவன், சீதை அப்படின்னு வார்த்தைகளை மாத்திருப்பாரு. ஆனா வடமொழியில ஒரு மாதிரி இருக்கும். அதே பேர்களை நம்ம தமிழுக்கு தகுந்த மாதிரி நாம மாத்தி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த மாதிரிதான்
வடமொழியில இருக்கிற வார்த்தைகள அப்படியே பயன்படுத்தினா அதன் தற்சமம் அப்படின்னும், அத வந்து தமிழ் மொழிக்கு தகுந்த மாரி மாற்றி பயன்படுத்துவத தற்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அயற்சொற்கள். அயற்சொற்களுக்கு நேரான தமிழ்ச் சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்ததே எதுக்கு அப்படின்னா, நம்ம அயற்சொற்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். முதல் சொல்லுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான், அடுத்தது நம்ம இந்த டாபிக்குள்ள போக முடியும். அதுக்காக தான். அயற்சொல்னாவே என்னது? தமிழ தவிர்த்து இருக்கிற மத்த எல்லாமே என்னன்னு சொல்லணும்? அயற்சொற்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அயற்சொற்கு நேரான தமிழ்ச்சொல் அப்படின்னு தான் சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. இப்போ சிலபஸ்ல எப்படி குடுத்துருக்காங்கன்னா, நெறைய டீப்பா போய் குரூப் 4ல குடுத்துருந்தாங்க. குரூப் 2வும் அதே மாரி டீப்பா கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி டவுட் தான். பட் நம்ம வந்து அவிங்க எந்த மாரி கொஸ்டின் எடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம ஓவராலா தெரிஞ்சு வச்சுக்குவோம். ரொம்ப வந்து தேவையில்லாத மெட்டீரியல் தேடி டைம வேஸ்ட் பண்ணிட்டு வைக்க வேண்டாம். ஏன்னா, இனி இருக்கிறது செப்டம்பர் 28 நம்மளுக்கு எக்ஸாம் அப்படிங்கும்போது, நம்ம இந்த ஆகஸ்ட்டுக்குள்ள ஃபுல்லா முடிச்சோம் அப்படின்னா தான், செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ, தேவையில்லாத மெட்டீரியல தேடி தேடி இருக்காம, இருக்கிறதுகள மட்டும் நம்ம படிப்போம், ரிவிஷன் பண்ணுவோம். அதுவே கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல மார்க் எடுக்கறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அலமாரி அப்படின்னா நெடும்பேலை அப்படின்னு சொல்றோம். அலமாரி அப்படின்னா நெடும்பேலை. அலமாரிங்கிறது என்னன்னா போர்த்துகீசிய சொல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அலமாரிங்கிறது போர்த்துகீசிய சொல். சாவி அப்படிங்கிறது திறவுகோல். உருது அப்படின்னா அது வந்து உருது சொல்லுதான். அதாவது உருதுக்கு தமிழ் சொல் எது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆசாமி அப்படின்னா ஆளுன்னு அர்த்தம். இலாக்கா அப்படின்னா துறைன்னு அர்த்தம். இதெல்லாம் உருது சொற்கள். ஆசாமின்னா ஆளுன்னு அர்த்தம். இலாக்கானா துறை. கஜானானா கருவூலம். காலி அப்படின்னா வெற்றிடம். கிஸ்தினா வரி. தாலுகா ஆபீஸ் அப்படின்னா வட்டார ஆட்சி அலுவலகம். தாலுகா ஆபீஸ்னா வட்டாட்சியர் அலுவலகம். தாலுகா ஆபீஸ் வட்டாட்சியர் அலுவலகம். சர்க்கார்னா பேரரசு. தயார்னா முன் ஏற்பாடு. தராசுனா துலாக்கோல். அக்கறைனா அவசியம். அக்கறை அப்படின்னா அவசியம். அடுத்து பார்த்தோம்னா அதிகம்னா மிகுதி. கிராம்புனா லவங்கம். அதாவது கிராம்புனா லவங்கம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். கிராம்புங்கிறதே வந்து வேற அயற்சொற்கள் தான். தமிழ்ல லவங்கம்ங்கிறது சரியான தமிழ் சொல். அசல் அப்படின்னா முதல்னு அர்த்தம். ஆஜர்னா வருகைன்னு அர்த்தம். இனாம்னா அன்பளிப்பு. காகிதம் அப்படின்னா தாள் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா காசி அப்படின்னா நடுவர்னு அர்த்தம். காசி அப்படின்னா நடுவர். பஜார் அப்படின்னா கடைத்தெருன்னு அர்த்தம். குமாஸ்தானா எழுத்தாளர். சந்தானா கட்டணம். சிபாரிசுனா பரிந்துரை. தபால்னா அஞ்சலு. நகல் அப்படின்னா ஒத்தப்படி. நகல்னா ஒத்தப்படி. நமுனா அப்படின்னா விண்ணப்பம் அப்படின்னு சொல்றாங்க. நாமுனா அப்படின்னா விண்ணப்பம். அந்தஸ்துனா ஒழுங்கு நிலை. உப்பசம் அப்படின்னா வீக்கம். உப்பசம் அப்படின்னா வீக்கம்னு அர்த்தம். நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம் தமிழ்ல. அமுல்படுத்தப்பட்டது அப்படின்னா நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு தான் சரியான வார்த்தை. உல்டா அப்படின்னா உண்மைக்கு மாறான. உல்டாவா இருக்கு அப்படின்னா உண்மைக்கு மாறானதா இருக்குதுன்னு அர்த்தம். கப்சிப் அப்படின்னா அமைதி. கப்சிப்னாவே என்ன அர்த்தம்? அமைதின்னு அர்த்தம். கலாட்டானா கலவரம். காஜா அப்படின்னா பொத்தான். காஜாங்கிறது பொத்தான்னு அர்த்தம். சட்டினினா துவையல்னு சொல்லணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற சட்டினியே வந்து வேற்று அயற்சொற்கள் தான். துவையல் என்பதே வந்து சரியான தமிழ்ச்சொல். சவால் அப்படின்னா வினா. சீனி அப்படின்னா சர்க்கரை. ஜில்லானா மாவட்டம். டேரா அப்படின்னா கூடாரம். டேரா போட்டுட்டாங்க அப்படின்னா கூடாரம் அமைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். தமாஸ் அப்படின்னா வேடிக்கை. துக்காடா அப்படின்னா துண்டு. துக்காடானா துண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது போக அயற்சொற்கள்லயே பார்த்தோன்னா கரிசல் வட்டார வழக்கு. அதாவது வட்டார வழக்குன்னு சொல்லி வார்த்தைகளும் இருக்கு. வட்டார வழக்கு அப்படின்னா அந்தந்த வட்டாரங்களுக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகளை பேசுவாங்க. அதை வந்து நம்ம தூய தமிழுக்கு வேற அர்த்தங்கள் இருக்கும். இப்போ பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி அப்படின்னும். பதனம் அப்படின்னா கவனம். பதனமா போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனமா போ. நீத்து பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி. கடிச்சு குடித்த சொம்புல கடிச்சு குடி அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. கடிச்சு குடினா வாய் வைத்து குடிக்கணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லித் தர்றது அந்த மாதிரி வார்த்தை. மகுளி அப்படின்னா சோற்றுக்கஞ்சி. மகுளி அப்படின்னா சோற்றுக்கஞ்சி. வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன். வரத்துக்காரன்னா புதியவன். சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு. சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு. அழுக்கம்னா அழுத்தம். தொலைவாட்டையில் அங்க யாரோ தொலைவாட்டையில வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொலைவில். இப்ப தமிழ்ல வழங்குற வட்டார வழக்குகளே ஒவ்வொரு வட்டாரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வார்த்தைகள் இருக்கும். நம்மளுக்கே தெரியும். அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்லாங் அப்படிங்கிறது கண்டிப்பா மாறிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டிலேயே. மெட்ராஸ்ல ஒரு ஸ்லாங். இங்க மதுரை அந்த சைடு ஒரு ஸ்லாங். தூத்துக்குடி, கன்னியாகுமரி சைடுல ஒரு வழக்கு இருக்கு. கொங்கு நாட்டு சைடுல ஒரு வழக்கு அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வார்த்தைகள் அப்படிங்கிறது மாறிட்டு தான் இருக்குது. ஆனா எல்லாமே நம்ம தமிழ் மொழியை பேசினாலும் வட்டார வழக்கு அப்படிங்கிறது இன்று பயன்பாட்டுல இருந்துட்டு இருக்கிற வார்த்தைகள் தான். நெல்லை வட்டார வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அணையம் அப்படின்னா நிறைவானது. அணையம் அப்படின்னா நிறைவானது. எச்சவுந்தவன் அப்படின்னா ஏழை எளியவன். கீழத்தார் அப்படின்னா புன்செய்ன்னு ஒரு பகுதியைத்தான் கீழத்தார். வாங்கல் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல். கெர முனுசு அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர். கெரா முனசு அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர்.
திருநை அப்படின்னா திண்ணைன்னு அர்த்தம். தெங்காசா அப்படின்னா முடிந்ததை. பிச்சை புன்சை புன்சை புஞ்சை அப்படிங்கிறாங்க. ரோசினா உரசுதல். ரோசி அப்படின்னா உரசி. அதாவது அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை நம்மளுக்கு வரல. அந்த மாதிரி இந்த மாதிரி வட்டார வழக்குகள்ல மாற்றம் வரும். குமரி வட்டார வழக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு வட்டாரத்துக்கு ஒவ்வொரு வழக்குகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்ச்சொல்கள். முக்கியமான எதிர்ச்சொல்களை மட்டும் பார்த்துக்கலாம். அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது மட்டும் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து எதிர்ச்சொற்கள் ரிலேட்டடான வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க்ஸ் தரேன். தென் தமிழ்ச்சொல் டு அயற்சொல் அந்த மாதிரி வீடியோஸும் போட்டிருக்கேன். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அது வேணுங்கிறீங்க பார்த்துக்குங்க. அகங்கை அப்படின்னா புறங்கை அப்படின்னு அர்த்தம். அகங்கை அப்படின்னா புறங்கை. அண்மைனா சேய்மை. அறம்னா மரம். ஆக்கம் என்றால் கேடு. இகழ்னா புகழ். இகழுக்கு ஆப்போசிட் என்ன? புகழ். இடஞ்சொலிக்கு ஆப்போசிட் வலஞ்சொலி. இடஞ்சொலிக்கு ஆப்போசிட் வலஞ்சொலி. இம்மைக்கு ஆப்போசிட் மறுமை. இம்மை அப்படின்னா அதற்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா மறுமை. இயல்பு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் விகாரம். இல்லறம் அப்படின்னா அதுக்கோட ஆப்போசிட் என்ன? துறவரம். இல்லற வாழ்க்கைக்கு ஆப்போசிட் என்னது? துறவர வாழ்க்கை. உடன்பாடு அப்படின்னா எதிர்மறைன்னு அர்த்தம். உடன்பட்டு வா அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் எதிர்மறையா போ அப்படிங்கிறது. அடுத்து உயர்த்துதல் அப்படின்னா ஆப்போசிட் தாழ்த்தல் அப்படின்னு அர்த்தம். உயர்த்துறதுக்கு ஆப்போசிட் தாழ்த்தல். உயிர்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா மெய். இதெல்லாம் முக்கியமானது. உயிருக்கு ஆப்போசிட் மெய். உள்ளங்கால் அப்படின்னா புறங்கால். உள்ளங்காலுக்கு ஆப்போசிட் புறங்கால் அப்படின்னு சொல்லப்படும். உறக்கம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் விழிப்பு. உறக்கத்துக்கு ஆப்போசிட் விழிப்பு. எதிர் அப்படி என்பதற்கு ஆப்போசிட் நேர். எளிது என்பதற்கு ஆப்போசிட் அரிது. ஏற்றம் என்பதற்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா இரக்கம். அடி என்பதற்கு எதிர்ச்சொல் முடி நுனிவு. அடி என்பதற்கு எதிர்ச்சொல் நுடி முனிவு. அல் என்பதன் எதிர்ச்சொல் பகல். ஆக்கல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? அழித்தலு. இசை என்பதன் எதிர்ச்சொல் வசை. இசை என்பதன் எதிர்ச்சொல் வசை. இணக்கம் என்பதன் எதிர்ச்சொல் பிணக்கம். இயங்கு திணை அப்படின்னா அதனோட நிலைத்திணை. இயங்குற திணைக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா நிலைத்த திணை அப்படிங்கறதான் வந்து அதனோட எதிர்ச்சொல். நிலைத்த திணை. அடுத்து அன்பு அப்படின்னா வன்பு. அன்பு என்பதன் எதிர்ச்சொல் வன்பு. இரவு என்பதன் எதிர்ச்சொல் பகல். இல்பொருள் என்பதன் எதிர்ச்சொல் உள்பொருள். இளமை என்பதன் எதிர்ச்சொல் முதுமை. ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஏற்றல். உண்டு என்பதன் எதிர்ச்சொல் இல்லை. உயர்வு என்பதன் எதிர்ச்சொல் தாழ்வு. உள என்பதன் எதிர்ச்சொல் இல. ஊடல் என்பதன் எதிர்ச்சொல் கூடல். நகை என்பதன் எதிர்ச்சொல் அழுகை. நல்லறிவு என்பதன் எதிர்ச்சொல் புல்லறிவு. நல்வினை என்பதன் எதிர்ச்சொல் தீவினை. நற்கதி என்பதன் எதிர்ச்சொல் துர்க்கதி அப்படிங்கிறது. நற்குணம் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தீக்குணம். நன்சை அப்படின்னா புஞ்சை என்பது எதிர்ச்சொல். நாள் என்பதன் எதிர்ச்சொல் கோல். நாள் என்பதன் எதிர்ச்சொல் கோல். அடுத்தது நுண்மை அப்படின்னா அதனோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பெருமை. நுண்மை என்பதன் எதிர்ச்சொல் பெருமை. பகுப்பு அப்படிங்கிற எதிர்ச்சொல் தொகுப்பு. படைத்தல் என்பதன் எதிர்ச்சொல் அழித்தல். பெருக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சுருக்கம். பெருக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சுருக்கம். மலர்தல் அப்படிங்கிறது எதிர்ச்சொல் குவிதல். மனையறம் அப்படின்னா துறவரம். இல்லறம் மனையறம் அப்படின்னாவே அதுக்கு ஆப்போசிட் என்ன? துறவரம். நஞ்சு அப்படின்னா அமுதம். நஞ்சுனா அமுதம். நல்லார்னா பொல்லார். நல்லாருக்கு ஆப்போசிட் பொல்லார். நன்காடு அப்படிங்கறதுக்கு ஆப்போசிட் இடுகாடு. நன்மக்கள் அப்படின்னா எதிர்ச்சொல் புன்மக்கள். நன்மக்கள் என்பதற்கு எதிர்ச்சொல் புன்மக்கள். நன்னிலம் என்பதற்கு எதிர்ச்சொல் புன்னிலம். நன்னெறி என்பதற்கு எதிர்ச்சொல் புன்னெறி துன்னெறி. நிலைமொழி என்பதற்கு எதிர்ச்சொல் வருமொழி. நிறைமதி என்பதற்கு எதிர்ச்சொல் பிறைமதி. பூட்டுதல் என்பதற்கு எதிர்ச்சொல் திறத்தல். பூரியார் என்பதற்கு எதிர்ச்சொல் சீரியார். பெருக்கல் என்பதன் எதிர்ச்சொல் வகுத்தல். மருட்டுதல் என்பதன் எதிர்ச்சொல் தெருட்டுதல். மருட்டுதல் அப்படின்னா தெருட்டுதல் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். முதல் நூல் அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் வழிநூல். மாறி அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கோடை. அடைக்கும் அப்படின்னா திறக்கும். இன்புற்றார் அப்படின்னா துன்புற்றார். அடைக்கும் என்பதற்கு எதிர்ச்சொல் திறக்கும். இன்புற்றார் என்பதன் எதிர்ச்சொல் துன்புற்றார். ஒடுங்கி அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்ன? விரிந்து. ஒடுங்கி இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னன்னா விரிந்து அப்படின்னு அர்த்தம். இன்சொல் அப்படின்னா எதிர்ச்சொல் வன்சொல். இன்சொல்லுக்கு எதிர்ச்சொல் வன்சொல். செல்வம் என்பதன் எதிர்ச்சொல் வறுமை. இசை என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னா வசை. அடுத்தது முன்பணி என்பதன் எதிர்ச்சொல் பின்பணி. தொன்மை என்பதன் எதிர்ச்சொல் புதுமை. எழுந்திரு என்பதன் எதிர்ச்சொல் அமர்ந்திரு. மலர்ந்த என்பதன் எதிர்ச்சொல் குவிந்த அப்படின்னு அர்த்தம். கேளீர் என்பதன் எதிர்ச்சொல் பகைவர். அப்ப கேளீர்னு என்ன அர்த்தம்? உறவினர். தொகுப்பு எதிர்ச்சொல் பகுப்பு. கேண்மைனா பகைமை அப்படின்னு எதிர்ச்சொல். நிலைக்கும் அப்படின்னா வீழும். நிலைக்கும் அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் என்ன? வீழும். குணம் என்பதன் எதிர்ச்சொல் குற்றம். பகட்டு அப்படின்னா பெருமை பண்றது. அதற்கு எதிர்ச்சொல் என்ன? எளிமையா இருக்கிறது.
புலமை அப்படின்னா மடமை எதிர்ச்சொல். நாற்றம் என்பது வாசனை. தழுவு என்றால் தள்ளு என்பது எதிர்ச்சொல். தமக்கு அப்படின்னா பிறருக்கு என்பதன் எதிர்ச்சொல். நாடி என்பதன் எதிர்ச்சொல் வெறுத்து. அணிந்தனர் என்பதன் எதிர்ச்சொல் பறித்தனர். வந்தான் என்பதன் எதிர்ச்சொல் வந்திலான். வந்தான் என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னா வந்திலான். பொங்கும் என்பதன் எதிர்ச்சொல் தாளும். பொங்கும் என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னா தாளும். எந்தை அப்படிங்கிற எதிர்ச்சொல் நுந்தை. அகலாது அப்படிங்கிறது எதிர்ச்சொல் என்ன அணுகாது. அகலாது அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன அணுகாது. சொர்க்கம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன நரகம். மிதத்தல் என்பதன் எதிர்ச்சொல் மூழ்குதல். மாறுபட்ட என்பதன் எதிர்ச்சொல் ஒன்றுபட்டன்னு அர்த்தம். குறுமை என்பதன் எதிர்ச்சொல் நெடுமை. உருவம் என்பதன் எதிர்ச்சொல் அருவம். போற்றும் என்பதன் எதிர்ச்சொல் தூற்றும். கனவு என்பதன் எதிர்ச்சொல் நனவு. இருமார்பு என்பதன் எதிர்ச்சொல் பணிவு. மெல்ல என்பதன் எதிர்ச்சொல் விரைந்து. அகன்ற என்பதன் எதிர்ச்சொல் சேர்க்க. தன்மை என்பதன் எதிர்ச்சொல் வெண்மை. துணிவு என்பதன் எதிர்ச்சொல் தயக்கம். சிற்றூர் என்பதன் எதிர்ச்சொல் பேரூர். மறுத்தல் என்பதன் எதிர்ச்சொல் உடன்பட்டார். தொகை என்பதன் எதிர்ச்சொல் விரி. கழிப்பு என்பதன் எதிர்ச்சொல். உடைமை என்பதன் எதிர்ச்சொல் வறுமை. கரிப்பு என்பதன் எதிர்ச்சொல் எரிச்சல். உடைமை என்பதன் எதிர்ச்சொல் வறுமை. ஓகே, இதோட எதிர்ச்சொல் முடிஞ்சு. அதாவது ஒட்டுக்கா படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் இதை ஆட் பண்ணியிருக்கேன். முக்கியமானது தான் எல்லாமே, ஒன்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா வினைச்சொல். வினைச்சொல் அப்படின்னாவே என்ன சொல்லுவோம்? வினையை குறிக்கிற சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அது போக வினையை குறிக்கும் வேற்றுமை உறுப்புகளை ஏற்காது. வேற்றுமை உறுப்புகளை ஏற்காது. வேற்றுமை உறுப்புகள் என்னது? ஐ ஆள் கு இன்னது கண். ஐ ஆள் கு இன்னது கண், அதெல்லாம் வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அதையெல்லாம் ஏற்காது. காலம் காட்டும் அப்படின்னு யார் சொல்றாருன்னா தொல்காப்பியர் சொல்றாரு. அதாவது வேற்றுமை உறுப்புகளை ஏற்காது காலம் காற்று அப்படின்னு யார் சொல்றாருன்னா தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். வினை சொற்கள்ல காலத்தை வெளிப்படையாக காட்டும் சொற்களும் இருக்கும். காலத்தை வெளிப்படையாக காட்டாத சொற்களும் இருக்கும். ரெண்டுமே இருக்கு அமைஞ்சதுதான் என்ன வினை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. வினை சொல்ல வினை குறிப்பு அப்படின்னு 2 வகைப்படுத்துறாங்க. அது போக வினை பகுப்பின் அடிப்படையில் வினை பகுக்கிறாங்களா அதனோட பகுப்பின் அடிப்படையில் 2 வகையான வினைகள் இருக்கு. ஒன்று தெரிநிலை வினை, இன்னொன்று குறிப்பு வினை. தெரிநிலை வினை, இன்னொன்று குறிப்பு வினை. தெரிநிலை வினை அப்படின்னா என்னன்னா செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 பொருட்களும் தெரிநிலை வினையில காட்டும் அப்படிங்கிறாங்க. தெரிநிலை வினைனாவே இந்த செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் எல்லாத்தையுமே காட்டுறதுதான் என்ன அப்படின்னா தெரிநிலை வினை அப்படின்னு சொல்றாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா வரைந்தவன் அப்படின்னா யாரு செய்பவரை காட்டுது. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஓவியம். இதுக்கான என்னன்னா ஓவியம் தூரிகையால் வரையப்பட்டது. ஓவியன் தூரிகையால் ஓவியம் வரைந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்துதான். அதாவது ஓவியம் வரைந்தவர் யாரு அப்படின்னா ஓவியனு. வரைய உதவியது என்னன்னா தூரிகை. வரைந்த இடம் எங்க அப்படின்னா ஓவிய கூடம். இது மறைந்துதான் இருக்கும். ஓவியம் எங்க வரைஞ்சிருப்பாங்கன்னா ஓவிய கூடத்துலதான். வரைதல் அப்படிங்கிறது என்னது? ஓவிய வரைவு. இதெல்லாம் மறைந்து இருக்கும். வரையப்பட்டது அப்படின்னா எது? ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. வரைந்த காலம் என்ன அப்படிங்கிறது இறந்த காலம். அப்போ ஓவியம் தூரிகையால் வரையப்பட்டது அப்படின்னா ஓவியம் வரைஞ்சிருக்கு. அதுக்குள்ள என்னென்ன வரைஞ்சிருக்கு? வரைஞ்சது ஓவியரு. அது வரைய உதவியது தூரிகை. வரைந்த இடம் அப்படிங்கிறது ஓவிய கூடம். வரைதல் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஓவிய வரைவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. வரையப்பட்டதுன்னா இறுதியா செய்பொருள் என்ன அப்படின்னா செய்பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓவியம் அப்படிங்கிறது செய்பொருள். வரைந்த காலம் அப்படிங்கிறது இறந்த காலமா இருக்கு. இதே மாதிரி செய்பவர், கருவி, நிலம், செயல், செய்பொருள், காலம் இந்த 6ஐயும் குறித்து காட்டுவது தான் என்ன அப்படின்னா தெரிநிலை வினை அப்படின்னு சொல்றாங்க. தெரிநிலை வினை அப்படிங்கிறது இந்த 6 பொருட்களையும் குறித்து காட்டுவது. அடுத்து பார்த்தோம்னா குறிப்பு வினை. குறிப்பு வினை அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இந்த 6 பொருட்கள் ஒன்றை அடிப்படையாக கொண்டு தோன்றி வினையத்தான் என்னன்னு சொல்றாங்க. இந்த 6 பொருளை ஏதோ ஒண்ணு அடிப்படையாக கொண்டு தோன்றுவதுதான் என்ன அப்படின்னு சொல்றாங்க குறிப்பு வினை அப்படின்னு சொல்றாங்க. பேசுவோரின் குறிப்பிற்கேற்ப காலத்தையும் குறிப்பாக உணர்த்தும். பேசுவர் எப்படி குறிப்பு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் காலத்தையும் குறிப்பாக உணர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா பொன்னன் அப்படின்னா என்னன்னா பொருள் பெயர்னு அர்த்தம். தென்னாட்டவன் அப்படின்னா இடப்பெயர். ஆதிரியான்னா காலப்பெயர். ஆறுமுகன் அப்படின்னா சினைப்பெயர். கரியன் அப்படிங்கிறது பண்பு பெயர். தச்சன் அப்படிங்கிறது தொழில் பெயர். கரியன் கருமை கூட்டல் அன் அப்படின்னு அர்த்தம். அதனால பண்பு பெயர். ஆறுமுகம்னா 6 கூட்டல் முகம் அப்படிங்கும்போது இது சினைப்பெயரை குறிக்கக்கூடியது. ஓகே, இதுதான் என்ன குறிப்பு வினைப்புட்டு. தெரிநிலை வினை குறிப்பு வினை. தெரிநிலை வினைனா செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் என்ன 6ஐயும் காட்டணும். அதுவே குறிப்பு வினை அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, குணம்,
தொழில் அப்படின்னு 6 பொருள்கள் ஒன்றை அடிப்படையாக குறிக்கிறது தான் என்னது குறிப்பு வினை அப்படின்னு சொல்லப்படும். அடுத்து பார்த்தோம்னா வினைமுற்று. வினைமுற்று ஒரு வினை எச்ச பொருளில் அமைவதால் முழுமை பெற்று விளங்குவது. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்கள் முற்று வினை அல்லனா வினைமுற்று அப்படிங்கிறாங்க. ஒரு வினையில வந்து எச்ச பொருள் அமையாம அதாவது முழுமை பெறாம இருக்காது. முழுமை பெற்று தான் வினை சொற்கள் என்னன்னு சொல்றோம் முற்று வினை. முழுமை பெற்ற வினை சொற்களைத்தான் என்னது முற்று வினை அல்லது வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். ஒரு செயல் முடிந்ததை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லப்படும். திணை பால் எண் இடம் காலம் காட்டும் பயனிலையாக வரும். பால் எண் இடம் காலம் 5ஐயும் காட்டும் பயனிலையாகவும் வரும். எடுத்துக்காட்டு மங்கை பாடினாள், மயில் ஆடியது. இதுல எது வினை அப்படின்னு பார்த்தோம்னா பாடினால் ஆடியது. இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவோம் வினைமுற்று அப்படிங்கிறோம். பாடினால் ஆடியது அப்படின்னு சொல்றதா என்னது வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். வினைமுற்றோட வகைகள் அப்படின்னு என்னென்ன பார்த்தோன்னா தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று, உடன்பாடு வினைமுற்று, எதிர்மறை வினைமுற்று அப்படின்னு 6 வகையான வினைமுற்றுகள் இருக்கு. எக்ஸாம்ல நம்மளுக்கு எந்த வினைமுற்று வேணா கொடுத்து கேட்பாங்க. வேறு சொல்லின் வினைமுற்றை அறிக. திருநிலை வினைமுற்று இல்லைங்க ஏதோ ஒரு வார்த்தை கொடுத்து இது என்ன வினைமுற்று அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான தலைப்புகள். அதனால இதை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சும் வச்சுக்கோங்க. தெரிநிலை வினைமுற்று ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் என வெளிப்படையா அமைஞ்சிச்சு அப்படின்னு அது என்னன்னு சொல்லுவாங்க தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று அதாவது செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம் இதெல்லாம் வெளிப்படையா அமைஞ்சிச்சு அப்படின்னா அது என்ன சொல்றோம் தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறோம். மாணவி கட்டுரை எழுதினாள். இந்த எடுத்துக்காட்டுல செய்பவர் யாருன்னா மாணவி, கருவி என்னன்னா தாளும் எழுதுகோலும். இதெல்லாம் மறைமுகமாக தான் இருக்கும். நம்மளாதான் கட்டுரை எழுதணும்னாவே அங்க என்ன வேணும் ஒரு எழுதுகோணும் பேப்பரும் வேணும் அப்படின்னு நம்மளா புரிஞ்சுக்கணும். கருவி அப்படின்னா தாளும் எழுதுகோலும். நிலம் அப்படிங்கிறது பள்ளி, கட்டுரை எங்க எழுதிப்பா பள்ளிக்கூடத்துல தான் எழுதிப்பா அப்படின்னு. காலம் அப்படிங்கிறது எழுதினால் அப்படிங்கும்போது இது என்னது இறந்து காலம் அப்படின்னு அர்த்தம். செய்பொருள் அப்படிங்கிறது கட்டுரையே எழுதுறாங்க. செயல் அப்படின்னா என்னது எழுதுறது அப்படிங்கிறதா செயல். இந்த மாதிரி வெளிப்படையா அமையுமாறு அமைஞ்ச சொற்களை என்னன்னு சொல்றோம் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுனா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று அடிப்படையாக கொண்டு வரும். அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க குறிப்பு வினைமுற்று. அதாவது காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது செய்பவரை வந்து வெளிப்படையாக காட்டுற வினைமுட்டை தான் என்னன்னு சொல்றோம் குறிப்பு வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக காட்டாது, ஆனால் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா பொன்னன் அப்படின்னா பொருள் கூட வினை, கண்ணன்னா சினை. அதனால இதெல்லாம் வந்து பொன்னன்னு ஒருத்தரை மட்டும் செய்பவரை மட்டும் குறிக்கிறங்காட்டி இதெல்லாம் என்னன்னு சொல்றோம் குறிப்பு வினைமுற்று. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உடன்பாட்டு வினைமுற்று. உடன்பாட்டு எதிர்மறை வினைமுற்று. இந்த ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று எதிரான தொடர்பு உடையது. உடன்பாட்டு அப்படின்னா உடன்பட்டு வர்றது, சேர்ந்து செய்யறது. எதிர்மறைனா அதுக்கு ஆப்போசிட் வேண்டாம் அப்படின்னு விலகி போறது. அதாவது ஒரு வினையை செய்வதை காட்டும் சுட்டும் அதாவது ஒரு வினையை செய்வதை சுற்றும் வினைமுற்று உடன்பாட்டு வினைமுற்று. படித்தேன், செய்வேன், அதாவது நீ எழுதுவாயா நான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடன்பட்டு சொல்றது. நம்ம கேட்குற பதிலுக்கும் இல்லை ஒரு செயலுக்கும் எழுதுவேன் அப்படின்னு உடன்பட்டு சொல்றதா என்னங்கிறாங்க உடன்பாட்டு வினைமுற்று அப்படிங்கிறாங்க. அதுவே எதிர்மறை வினைமுற்று அப்படின்னா நம்ம செய்யாதீர் அப்படின்னு சொல்றதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன சொல்லணும் எதிர்மறை வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். ஒரு செயல் வந்து நடைபெறாததை சுற்றி வினைமுற்று தான் என்ன சொல்றாங்க எதிர்மறை வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றுனா ஒரு செயலை வந்து செய் அப்படின்னு நம்ம கட்டளை இடுவோம். ஒரு செயலை செய் என்று அப்படி கட்டளை இடுவது தான் ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறோம். நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை வந்து இந்த செயலை செய் அப்படின்னு ஏவும் வினைமுற்று தான் என்னன்னு சொல்றாங்க ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன எழுது அப்படின்னு சொன்னா அது என்னன்னு அர்த்தம் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. எழுது மீன் அப்படின்னா பன்மை, அதாவது எழுதுங்கிறது ஒருத்தரை சொல்லுவோம், எழுது மீன் அப்படின்னா பன்மை பல பேரை சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா ஏவல் வினைமுற்று. பன்மையில வந்து எழுதுங்கள் அப்படின்னு தான் நம்ம இப்போ சொல்லுவோம், எழுது மீன்னு சொல்ல மாட்டோம். இதைத்தான் ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி வருது. எழுது அதாவது ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது வந்து கட்டளை சொல்லாதான் இருக்கணும் ஏவல் வினைமுற்று அப்படின்னு. வினைமுற்று அப்படிங்கும் போது என்ன வரும் எழுதினால் அப்படின்னு வரும். அதுவே ஏவல் வினைமுற்றுங்கிறது ஒரு கட்டளை சொல் மாதிரி தான் இருக்கணும். நம்மளுக்கு குரூப் 4ல டிஎன்பிசில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல வந்து அவங்க ஆன்சர் வந்து தப்பா ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது 8th இருக்கிறது இந்த சாப்டரை வச்சு நம்ம கீ சேலஞ்ச் பண்ண முடியும். முடிஞ்சவங்க இதையும் கீ சேலஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா ஏவல் வினைமுற்று அப்படின்னா கட்டளை சொல்லு மாதிரி தான் இருக்கணும். வினை முற்றுனா எழுதினால், படித்தால், வந்தான், சென்றான் அப்படின்னு வரலாம். அதெல்லாம் வினை முற்றும்பாங்க. ஆனா ஏவல் வினை முற்று அப்படின்னா எழுது,
செல், போ அந்த மாதிரி தான் வரணும். இப்போ படி, போ அப்படின்னு சொல்லி வரணும். இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா வாழ்த்தல், வைதல், விதித்தல், வேண்டல். வாழ்த்துறது, வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்கள்ல வர வினைமுற்று தான் என்னன்னு சொல்லுவோம், வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். இவ்வினைமுற்று வந்து இரு திணைகளிலும் 5 பால்களிலும் 3 இடங்களிலே வரும். இரு திணைனா உயர்திணை, அஃறிணை. உயர்திணையிலும் வரும், அஃறிணையிலும் வரும். 5 பால்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் இந்த இடங்களிலுமே வினைமுற்று வரும். தன்மையிலையும் வரும், முன்னிலையும் வரும், படக்கிலையும் வரும். அதாவது தன்மை, முன்னிலை, படக்கைன்னு 3 இடங்கள்லயே வரும். இதோட விகுதிகள் எது இருக்கும் அப்படிங்கிறது இதுதான் முக்கியமானது. கா, இய, இயர், அல் இதான் வந்து வினைகால் வினைமுற்று. விகுதி வந்து காவோ, இயவோ, இயர், அல் அப்படின்னு இந்த 4 விகுதிகளோட முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று. இப்போ வாழ்க, ஒளிக, வாழியர், வாரல் இதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்றுக்கான விகுதிகள். அடுத்து ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு வேறுபாடுகள் என்னன்னா, முன்னிலையில மட்டும்தான் வரும் ஏவல். அதாவது ஒருத்தரை வந்து நம்ம ஏவத்தான் முடியும், வேலையை செய்ய அப்படின்னு. அப்போ முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் கட்டளையிட முடியும். அதனால முன்னிலையில் மட்டும்தான் வரும். இது வந்து எங்க வரும், இரு திணையிலையும் வரும், 5 பால் 3 இடங்கள்லையுமே வியங்கோல் வினைமுற்று வரும். ஒருமை பன்மை வேறுபாடு ஒன்று. ஏவல் வினைமுற்றுல வந்து ஒருமை பன்மை வேறுபாடெல்லாம் இருக்கும். ஒருத்தர் சொன்னோம் அப்படின்னா ஒரு வார்த்தையும், அதுவே பன்மையில சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையும் பயன்படுத்துவோம். ஆனா இதுல ஒருமை பன்மை வேறுபாடெல்லாம் வியங்கோல் வினைமுற்றுல கிடையாது. அடுத்தது கட்டளை பொருள்ல மட்டும்தான் வரும். ஏவல்னா கட்டளை பொருள்ல தான் வரணும். வாழ்த்தல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்கள்ல மட்டும்தான் உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் அப்படிங்கிறாங்க. விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும். அதைத்தான் என்னங்கிறாங்க, ஏவல் வினைமுற்று. இது வந்து விகுதி கண்டிப்பா பெற்றுதான் வரும். வியங்கோல் வினைமுற்றுனா விகுதி பெற்றுதான் வரும். ஓகேங்களா? இதோட இந்த டாபிக்கை முடிச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு இலக்கணம் சார்ந்த வீடியோஸ்ல பார்க்கலாம்.